நேற்று வந்து நம்ம கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா 2 வயசு ஆக போகுது. என்னன்னா வீட்டில் ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க போல். அப்போ என்னன்னா இடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கன்னு தெரியல. நல்லா இங்கே வந்து பார்த்தோன்னா நெத்தி பகுதியில் ஒரு சிராய்ப்பும் கொஞ்சம் வீக்கமும் இருந்தது. அவங்க ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி இருக்கீங்களா டாக்டர்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வர வச்சேன். அவங்களோட எண்ணம் என்ன வந்திருக்கும், பெரும்பாலும் கீழே விழுந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் பெற்றோருக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி என்னன்னா போயிட்டு டாக்டர் கிட்ட ஒரு டிடி போட்டு வந்துடலாம். அண்டு பெரும்பாலான டாக்டர்ஸ் சரி, அது பீடியாட்ரிஷியன்ஸும் சரி, மற்ற வந்து ஜென்ரல் டாக்டர்ஸும் சரி என்னன்னா உடனே என்ன ஒரு டிடியை போட்டு விட்டுறாங்க, அந்த குழந்தையுடைய வயதை கூட கேட்காம. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து எப்போ டிடி போடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாகவே வந்து நம்ம டிடி வந்து தனியாக போடுறதில்ல, அது வந்து ஆல்ரெடி கொடுக்குற பென்டாவலண்ட் வேக்சின், டிபிடி வேக்சின், டிடி வேக்சின் அதில் ஒரு அங்கமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து கிடைக்குது. நார்மலாக எப்போ டிடி வேக்சின் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வாரம், 10 வாரம், 14 வாரம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் 1.5 வயசில் வந்து பார்த்தோன்னா அதை பூஸ்டர் ஊசி போடுவாங்க. 5 வயசில் ஒரு பூஸ்டர், 10லேருந்து 12 வயசு இல்லை 15 வயசு வரைக்கும் உள்ளனா அப்போ ஒரு பூஸ்டர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கேப்பில் வந்து அவங்களுக்கு டெட்டனஸ் டாக்சைடு அதாவது டிடி வந்து கிடைச்சிருது. ஸோ இப்போ ஒரு குழந்தைய வந்து பார்த்தோன்னா முதல் 3 ஊசி முழுமையாக போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1.5 வயசு வரைக்கும் பார்த்தோன்னா எதாவது அடிப்பட்டால் தடுப்பூசி போட தேவையில்லை. புரிஞ்சுக்குங்க, முதல் 3 ஊசி முழுமையாக போட்டிருக்காங்கன்னா 1.5 வயசுக்குள்ளார எதாவது அடிப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தடுப்பூசி போட தேவையில்லை. அதே குழந்தை வந்து பார்த்தோன்னா இப்போ 1.5 வயசில் வராங்க அப்படின்னா இப்போ 1.5 வயசு ஊசியை வந்து என்னன்னா நம்ம அது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு அப்போ வந்து போட்டுடலாம். இப்போ இதே குழந்தை என்ன கிளினிக் வந்த குழந்தை என்ன பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தை 1.5 வயசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் ஊசி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 தடுப்பூசி வந்து கிடைச்சிருக்கு, அதாவது டிடி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 வருஷத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால திரும்பவும் நம்ம போட தேவையில்லை. புரிஞ்சுக்குங்க, திரும்ப போட தேவையில்லை. இப்போ அதே குழந்தை வந்து பார்த்தோன்னா இப்போ 4 வயசில் வராங்க, ஏதாவது அடிபட்டுருக்குன்னு வராங்க அப்படின்னா 4லேருந்து 5 வயசில் ஒரு பூஸ்டர் போடணும். ஸோ அது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அப்போ அந்த பூஸ்டர் டோஸி இப்போவே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்னா நம்ம அடிக்கடி வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு குழந்தை ஒரு 3 டைம் 4 டைம் விடும். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க, டிடி ஊசி போட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து முற்றிலும் தவறு, அப்படி போடவே கூடாது. ஏன்னா அதனால் ஹைப்பர் இம்யூனைசேஷன் ஆகி அதனுடைய விளைவுகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னென்னா குழந்தைகள் எந்த வயசில் இருக்காங்க, எத்தனை டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டிடி டூசி, அதாவது இப்போ வந்து டிடியாக போகிறதில்ல, டெட்டனஸ் டிப்தீரியா, அதை செயலக்கம் செய்யப்பட்ட டெட்டனஸ் டிப்தீரியா தான் குழந்தைகளுக்கு போடுறாங்க. ப்ரெக்னன்சியில் போடுறாங்களே அதே ஊசி தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தேவையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டுக்கங்க. மீண்டும் முழுமையான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், டாக்டர் கார்த்திக். நன்றி.